ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ கறி குழம்பு வீடியோ போட்டிருந்தேன். அந்த குழம்புக்கு இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் சாதம் செய்ய நான் ஒரு சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட் சூடாக இருக்கிறப்ப வெந்தயம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெந்தயம் கருகிடும். அந்த மாதிரி கருகிடுச்சுன்னா தேங்காய் பால் சாதம் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலோட மெஷர்மெண்ட் வந்து 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு அதோட 1 கப் சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 கப் அரிசி எடுத்திங்கன்னா 4 கப் தேங்காய் பால் சேர்த்து அதோட 1 கப் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா சாதம் உதிரியாக நல்லா சாஃப்டாக வரும். தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை ஒரு 15 மினிட்ஸ் போல் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தம் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேகட்டும். சாதத்துலேருந்து தேங்காய் பால்லாம் நல்லா வற்றி வந்ததும் இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் அடியில் வச்சு தம் போடுங்க, இல்லை சின்ன கேஸில் வச்சு சிம்மில் வச்சு தம் போடுங்க. ஸ்டீம்லாம் வெளியில் வராத மாதிரி ஒரு மூடி சேர்த்து மேலே வெயிட் வச்சு தம் போட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் இருந்தால் போதும், சாதம் ரெடி ஆயிரும். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்போடு இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போன வீடியோ கறி குழம்பு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் இந்த சாதம் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான தேங்காய் பால் சாதத்தோட இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெலிவரிக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ இதுதான். இன்ஷால்லா இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேபி விலாகும் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.